தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஹெலிகாப்டர் விபத்தில் அமித்ஷா. ஹெலிகாப்டர் விபத்தில் அமித்ஷா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 18வது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. தலைவர்கள் தொகுதி விட்டு தொகுதி பிரச்சாரம் செய்கின்றார்கள். நாட்கள் குறைவாக உள்ளன. ஆகவே நீண்ட தூரம் பயணம் காரில் பயணம் செய்வதை விட ஹெலிகாப்டரில் பயணம் செய்து இலக்கை அடைந்து பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய வேண்டியுள்ளது. அதுவும் குறிப்பாக மாநிலம் விட்டு மாநிலம் பிரச்சாரம் செய்ய இருப்பதால் தலைவர்கள் ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிறார்கள். அந்த வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று ஹெலிகாப்டர் பிரச்சாரம் செய்தார். ஹெலிகாப்டரில் பீகார் மாநிலம் சென்று பெகுசராயில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரம் முடித்துவிட்டு அவர் கிளம்பும் பொழுது அவருடைய ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது என்று சொல்லலாம். அவர் ஏறி அமர்ந்ததும் ஹெலிகாப்டர் இயக்கப்பட்டது. ஆனால் மேலே எழும்பிய ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்தது. அங்கும் இங்குமாக ஹெலிகாப்டர் பறந்தது. ஒரு சில நிமிடங்கள் அங்கும் இங்குமாக பறந்தது. இது அங்கே கூடியிருந்த அவரை வழியனுப்ப வந்திருந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு அதிர்ச்சியை அளித்தது. ஆனால் பின்பு சுதாரித்து கொண்ட விமான ஓட்டி ஹெலிகாப்டரை சீராக இயக்கத் தொடங்கினார். உடனடியாக அமித்ஷா ஹெலிகாப்டர் பயணத்தில் சென்றார். ஹெலிகாப்டர் மேலே எழும்பி கட்டுப்பாட்டை இழந்து அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மத்திய அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் அமித்ஷா உயிர் தப்பினார் என்றே சொல்லலாம்.